பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இங்க ஒரு சிலை வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்திய தேசத்தினுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவருடைய சிலை லண்டன் மாநகர்ல அதனுடைய பார்லிமெண்ட் கட்டடத்திற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இந்த சிலையை இங்க வைத்து கனப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு காலத்துல இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை ஆளுகை செய்தது. பிரிட்டிஷனுடைய ஆட்சியை எதிர்த்து போராடினவங்க தான் மகாத்மா காந்தி அவர்கள். அதில் ஜெயித்தார்கள். ஆனால் அவர்களையும் கனப்படுத்தி ஒரு சிலையை இந்த இடத்துல வைத்திருப்பது இந்தியாவிற்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். சரி, மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். அதுக்கு முன்னால கூட நிறைய பேர் யுத்தம் பண்ணினாங்க, போராடினாங்க, ரத்த சிந்தினாங்க, என்னென்னவோ செய்தாங்க. ஆனா மகாத்மா காந்தி எடுத்த போராட்டம் வித்தியாசமானது. அதை ரத்த சிந்தாதபடி, யுத்தம் பண்ணாதபடி அன்பினாலே சாதிக்க வேண்டும் என்று ஒரு அன்பின் ஆயுதத்தை எடுத்து அகிம்சை வழியில நாம் நியாயமாய் போராடி, நம்ம எதிர்த்து சண்டை போட்டு ரத்த சிந்தி அல்ல, நம்மை ஒப்பு கொடுத்து அடி வாங்கி உதை வாங்கி பொறுமையா இருந்து சுதந்திர பெற முடியும் என்கிற ஒரு சிந்தையோடு செயல்பட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? மகாத்மா காந்தி அவர்கள் வேத புஸ்தகத்தை வாசித்த போது மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்கள் அதுதான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவர்களே அதை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இயேசு செய்த மலை பிரசங்கம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சத்தியங்களையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதுல ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு தீமை செய்து நமக்கு வேதனை உண்டாக்குறவங்களை கூட நேசிக்கணும், மன்னிக்கணும், நன்மை செய்யணும் என்று இயேசு சொல்லிக் கொடுத்தது மாத்திரல்ல, வாழ்ந்து காண்பித்தார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு என்று சொன்னவர், பரவாயில்ல அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீமையை எதிர்த்து நிற்காதபடி நன்மையினாலே தீமையை வெல்லுங்கள் என்கிற சத்தியத்தை இயேசு சொல்லி கொடுத்தார். இந்த வார்த்தைகள் தான் மகாத்மா காந்திக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு அதனால தான் அகிம்சை வழியில போராடி சுதந்திரத்தை பெறவன்னு சிந்தை உண்டானது என்பதாய் அவர்கள் சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நம்ம எல்லாருக்குமே சத்துருக்கள் இருப்பாங்க, பகைக்கிறவங்க இருப்பாங்க, துன்பப்படுத்துறவங்க இருப்பாங்க. எல்லாருமே வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருப்பாங்க, வெளியில இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல, ஊழியம் செய்துட்டா இன்னும் நிறைய இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம நேசித்து அன்பு காட்டிதான் நம்ம ஜெயித்து முன்னேறணும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்க அதை கடைபிடிக்கும் போது சாதிப்பீங்க. அதனால இந்த இயேசு வாழ்ந்து காண்பித்த மாதிரியை நம்மளும் பின்பற்றணும். இந்த நாளில் அதற்கு அர்ப்பணித்துக் கொள்றீங்களா? அப்படியே இதயத்துல கை வைத்து சொல்லுங்க, இயேசுவே, நான் சத்துருவை சிநேகிக்கணும், சபிக்கிறவளை ஆசீர்வதிக்கணும், எனக்கு தீமை செய்யறவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், அதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன், அந்த இருதயத்தை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.